மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே காவல் நிலையத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேடப்பட்டு வந்த இருவர் கைதாகி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நேற்று முன்தினம் நள்ளிரவில் மதுரை மாவட்டம் வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் புகுந்த மர்ம கும்பல் ஒன்று இரவு நேர பணியில் இருந்த காவலர் பால்பாண்டியை தாக்கிவிட்டு காவல் நிலையத்தில் இருந்த மேஜை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தி சூறையாடி இருக்கிறார்கள். அதோடு பணியில் இருந்த காவலர் பால்பாண்டியை உள்ளே வைத்து பூட்டி சிறை வைத்து விட்டும் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவித்து வந்தார்கள். இதனை அடுத்துதான் இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவின் பேரில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் காவல் நிலையத்தில் புகுந்து காவலரை தாக்கி காவல் நிலையத்தை சூறையாடியதாக விருதுநகர் அருகே இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபுரத்தைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் அதே ஊரை சேர்ந்த ஐயனார் ஆகிய 2 பேரை அதே ஊரில் பதுங்கியிருந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்த தனிப்படையினர் 2 பேரையும் வெங்கடாச்சலபுரம் கிராமத்தில் வைத்து கைது செய்து தற்போது டி கல்லுப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு வைத்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் யார் என்பது குறித்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வழக்கில் மேலும் சிலர் இருப்பதால் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். 4 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விருதுநகர், மதுரை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் அந்த 4 தனிப்படையும் விரைந்திருக்கிறது மேலும் சிலரை கைது செய்வதற்காக. இந்த விவகாரத்தில் 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்கள் வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்.